சொல்ல வில்லிசை வேந்தர் வந்தாரையா, சுப்பு ஆறுமுகம் வந்தாரையா. அவ்வை பாட்டை தன் சொல்லி வைத்து நல்ல கருத்தை வில்லில் இசைத்து நாட்டுக்கு நல்லது சொல்ல வில்லிசை வேந்தர் வந்தாரையா என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமையா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆனபம்பை ஊருமித்த கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, ஆனபம்பை ஊருமித்த கை துந்துமியோடு, துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே. அந்த மாணவர் திலகங்களே வருங்கால பெரியோரே மூதாட்டி ஔவையாரின் பாட்ட படிச்சு, பாட்ட படிச்சு முதல் மதிப்பெண் வாங்க வருங்கோ. மூதாட்டி ஔவையாரி பாட்ட படிச்சு, பாட்ட படிச்சு முதல் மதிப்பெண் வாங்க வருங்கோ. ஆத்திசூடி கொன்றை வேந்தன் மூதுரை கல்வி ஒழுக்கம் நல்வழி உலக நிதியே சிவாலயத்தில், சிவாலயத்தில் புல்வெளியே வழங்கிடுவோம். அது அம்மா அப்பா பத்தி, அம்மா அப்பா பத்தி அவ்வை பாட்டி சொல்றாங்க. என்ன அழகா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். விளக்கு என்ன தெரியுமா? என்ன? நல்ல புரிஞ்சுக்க. ஒரு பையன், நல்ல பையன், அம்மா கோயில் கூட்டு போட்டு தொந்தரப்படுத்துறான். சரி, ரொம்ப தொந்தரப்படுத்துறான். போலாண்டா, வெள்ளிக்கிழமை போலாண்டா, கோயில் கூட்டு போக மாட்டு தொந்தரப்படுத்துறான். அம்மா இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னா கோயில் கூட்டு போ அப்படின்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்பா வந்துட்டார். அவர் என்ன சொல்ல தெரியுமா? ஏய், அம்மா சொல்றேன் இல்ல, கோயில் வெள்ளிக்கிழமை இருந்து போல. அம்மாவே கோயில் தான், தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, கோயிலே இங்க இருக்கு பக்கத்துல, இதை வச்சுக்கிட்டு நீ கோயிலுக்கு ஒரு தனியா போகணும்னு சொல்றியே அப்படின்னு அப்பா சொன்னார். இப்ப அம்மா என்ன சொல்ல தெரியுமா? தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை. இப்ப தந்தை சொன்னார்லடா, இந்த வார்த்தையை மிஞ்சின மந்திரம் ஒண்ணு கிடையாது. இப்ப அப்பா சொல்ற மாதிரி தாய் சிறந்த கோயில் வேற கிடையாது. இப்ப நான் சொல்ற மாதிரி தந்தைக்கு சிறந்த அதை விட உயர்ந்த மந்திரம் எதுவும் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? நல்லபடியா நல்ல புரியுது. சுவாசத்துல ஒரு நறுமணம் ஒண்ணு உண்டு கஸ்தூரி மானுக்கு. சரி, கஸ்தூரி மானுடைய சுவாசம் இருக்கு இல்லையா, ரொம்ப நறுமணம் இருக்குமா. அது மானுக்கு தான் உலகத்துல பிறந்ததுல இருந்து அது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். காடெல்லாம் அலையுமா. ஒவ்வொரு காடும் அலையிறதுக்கு, இந்த மான்கள் அலையிறது ஓடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? இந்த மனம் எங்க இருந்து வருது, இந்த மனம் எங்க இருந்து வருது, செடி கிட்ட போய் பாக்குமா, அங்க பெரிய மரத்துக்கிட்ட போய் பாக்குமா, எல்லாரும் போய் பாக்குமா. ஆனா கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாம இறந்து போயிருமா. அடடா, அது என்ன தெரியுமா? என்ன? அவருடைய சுவாசத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம். அது தெரியல. அது தன் சுவாசத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் என்பது அதற்கு தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் அது அலையுமா போல மனிதர் கடவுளை தேடி அலைகிறான்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்லுவார். அவகிட்டே இருக்கு கோயிலா, வீட்டுல இருக்கு மந்திரமா, வீட்டுல இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. அம்மாங்கிறது யாரு தெரியுமா? கோயில் இருக்கிற மூலவர். அப்பாங்கிறது யாரு தெரியுமா? கோயில் இருக்க உற்சவர். ஆக வீடுங்கிறது தெரியுமா? இது ஆலயம். ஆலயம் ஓய்வு இருந்தா கோயிலுக்கு போங்க, கோயில் போன்னு சொல்ல, கோயிலுக்கெல்லாம் கேட்டு சொல்லி போலாம். ஆக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆக தாய் சொல் திறந்தாலும் நல்லது ஞாபகம் வச்சுக்கணும். நல்லபடி மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்களே. 4 பேர் பாராட்டி முடிய உலகத்துல வாழ்ந்தான்னு சொல்றாங்க. ஆமா, அது 4 பேர் யாரு ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேன். அந்தூர்காரரா, இந்தூர்காரரா, அந்த புஸ்தகம் இவரான யோசிச்சு பார்த்து மாதா பிதா குரு தெய்வம். ஆமா.